நண்பர்களே வணக்கம். நான் அரசு ராஜா. நான் இன்னைக்கு சொல்ல போறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றிய ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். 1963 நடந்தது. எப்பொழுதுமே தமிழ் சினிமாவுல நடிகர்களுக்குள்ள போட்டி எல்லா காலகட்டத்திலும் நடந்துகிட்டே இருந்திருக்கும். இது சிவாஜி எம்ஜிஆர் காலகட்டத்துல உச்சத்துல இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய அன்பு, நட்பு இது இருந்தாலும் கூட போட்டின்னு வந்துட்டா யார் படம் பெருசா ஓட போகுது, மக்களை எது கவர போகுது அப்படிங்கிறதுல ரெண்டு பேருடைய ரசிகர்களும் ரொம்ப தீவிரத்தன்மையோட இருப்பாங்களாம். அந்த மாதிரிதான் 1963 எம்ஜிஆர் அவர்கள் பரிசு அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தை அந்த வருஷத்தோட தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவும் பண்ணி அதற்கான வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த தீபாவளிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சிவாஜி பிளான் பண்றாரு, நம்மளும் தீபாவளிக்கு ஒரு படம் வரணும், அந்த படம் எம்ஜிஆர் படத்துக்கு போட்டியா இருக்கணும், மிகப்பெரிய ஹிட் அடிக்கணும், அப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா அவரு இறங்குறாரு. எப்பவுமே சிவாஜி ஒரு படத்துல